குருவே துணை. வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராகு செவ்வாய் சேர்க்கையை பற்றி பார்க்க போகிறோம். ராகு செவ்வாய் ஒரு வீட்டில் சேர்ந்து இருந்தாங்கன்னா அதிகமான கெடுதல்களை செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு கொடுத்துரும். ராகுவும் செவ்வாயும் எந்த வீட்டில் 8 டிகிரிக்குள்ளே சேர்றாங்களோ அந்த வீடு கெடும். லக்னத்தில் இருந்தாலும் இவர் நல்ல எண்ணத்தில் இருக்க மாட்டார். நல்ல ஒரு சுய தொழில் எது பண்ணாலும் இவர் நல்லதே நடக்காதுங்க. எல்லாம் கெடுதல்களே லக்னத்தில் இருந்தாலும் நோய் நொடி கொடுக்கும். ஏன்னா செவ்வாயும் ராகும் ஒன்று சேர்ந்தால் பாவகிரகங்களாக வந்துடுறாங்க. அதனால் அதே குரு பார்வை இருந்துச்சுன்னா லக்னம் கெடலை, நல்லா இருக்கும். அவர் ஜாதகர் கெட மாட்டார், நல்லா இருப்பார். இதே 2ஆம் இடத்துல ராகும் செவ்வாயும் இருந்தாங்கன்னா 2, 7, 8 இந்த மாதிரி இடத்துல இருந்தாங்கன்னா குடும்ப வாழ்க்கையே கெடுப்பாங்க. ராகும் செவ்வாயும் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி இடத்துல இருந்தாங்கன்னா குடும்ப சிக்கல்களை உண்டு பண்ணி குடும்பத்தை டைவர்ஸ் கொண்டு போகிற அளவுக்கு கொண்டு போயிடுவாங்க ராகுவும் செவ்வாயும். அதே 4ஆம் இடத்துல ராகு செவ்வாய் இருந்து அதனுடைய திசையை நடத்தினாலும் தாய் ஸ்தானம் 4ஆம் இடம், அழியாத சொத்துக்களுக்கு 4ஆம் இடம், அதெல்லாமே கெடுப்பார். எந்த இடத்துல ராகும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு வீட்டில் ஒரு இடத்துல இருக்காங்களோ அந்த வீடு பலம் குறையும். அதே மாதிரி தான் கேதுவும் செவ்வாயும் எந்த வீட்டில் சேர்ந்து இருக்கிறாங்களோ அந்த வீட்டின் பலத்தை குறைப்பாங்க. அதே 10ஆம் இடத்துல கேதுவும் செவ்வாயும் இருந்தாங்கன்னா குறைக்க மாட்டாங்க. ஏன்னா 10ஆம் இடங்கிறது செவ்வாய்க்கு திக்பலத்தில் வந்துடுறாரு. வரும்போது அவங்க சொந்த தொழில் பண்ணி செவ்வாயோட கேது சேரும்போது நிறைய ஒரு பிஸ்னஸ் மேனாக வருவாங்க பெரிய அளவில். 10ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா மற்ற இடத்துலலாம் இருக்கும்போது அது குரு பார்வையோ அல்லது சுக்கிரனுடைய தொடர்போ அந்த மாதிரி இருந்தாங்கன்னா இந்த கெடு பலன்கள் நடக்காமல், கேதுவும் செவ்வாயும் சேர்ந்துருந்தாங்கன்னா நடக்காமல் நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ வரும், பார்ப்பீங்க.